எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மக்கள் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, விஎம் ட்ரேடர்ஸில் இயந்திரத்தோட விலையெல்லாம் அதிகமாயிருச்சு, கம்பெனிக்கு மட்டும் லாபம் அதிகமாக போகுது, நம்மளுக்கு லாபம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. வாரண்டி பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாலும் இதெல்லாம் எங்களுக்கு பத்தல, மேற்கொண்டு நிறுவனத்திடமிருந்து ஏதாவது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சலுகை வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஒரு புதிய திட்டத்தை பிப்ரவரி 1, 2026 நாளை முதல் அமலுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு இது என்ன திட்டம் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ மெயின் மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பைபேக் ரேட் நம்ம அதிகப்படுத்த போகிறோம். சரிங்களா? இதுதான் ஒரு முக்கியமான திட்டம். ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். உங்களுக்கு புதிய ரேட்ல யாரெல்லாம் இயந்திரம் வாங்குறீங்களோ பிப்ரவரி 1, 2026 அன்றிலிருந்து, அதாவது நாளையிலிருந்து யாரெல்லாம் இயந்திரம் வாங்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே 53 ரூபாய்க்கு துணி கொடுத்து 93 ரூபாய்க்கு நூலை திரும்ப பைபேக் வாங்கிக்கிறோம். ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 40 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுல போக்குவரத்துக்கு ஒரு கிலோவுக்கு 10 ரூபா போச்சுனாலும், இதர செலவுகள் கிலோவுக்கு 5 ரூபா போச்சுனாலும், ஒரு கிலோவுக்கு சாலிடா 25 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் இதன் மூலம். சரிங்களா? அப்போ ஒரு கிலோவுக்கு சாலிடா 25 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா இது ஒரு நல்ல ப்ராஃபிட், ஒரு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின், நல்ல பிஸ்னஸ். இதை நீங்க தாராளமா மேற்கொண்டு பெரிய லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும், ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் இந்த ரேட். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ரேட்டு, இந்த ப்ராஃபிட் மார்ஜின் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய ரேட்ல யாரெல்லாம் இயந்திரம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இது எலிஜிபிள் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் வேஸ்ட் மிஷின் செமி ஆட்டோமேட்டிக்ல ஃபார்வர்டு மட்டும் ஓடக்கூடிய அந்த இயந்திரம் 40,000 கொடுத்துட்டு இருந்ததை 48,000 விலை அதிகப்படுத்தணும். 1 வருஷம் வாரண்டியை 2 வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸோ அந்த 48,000 ரேட்டுக்கு யாரெல்லாம் இனி இயந்திரம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு துணி 53 ரூபாய்க்கு கொடுத்து நூல் 93 ரூபாய்க்கு திரும்ப எடுத்துக்குவேன். அதே மாதிரி ஸ்பீடு கண்ட்ரோல் பிளஸ் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஓடக்கூடிய அந்த 53,000 இருந்த அந்த மிஷினை 55,000 விலையை அதிகப்படுத்தணும். 1 வருஷ வாரண்டியை 2 வருஷமா மாற்றணும். அவர்களும் 55,000க்கு நீங்க இயந்திரம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துணி 53 ரூபாய்க்கு கொடுத்து நூல் 93 ரூபாய்க்கு திரும்ப எடுத்துக்குவேன். ஒரு கிலோவுக்கு 40 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. ஸோ அடுத்த கேள்வியே, பின்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன நினைப்பீங்க, பழைய கஸ்டமர்லாம் என்ன நினைப்பீங்க, சார் அப்போ பழைய ரேட்டில் மிஷின் வாங்கினவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் கூடுதல் தொகை செலுத்த முடிந்தால் நீங்கள் புது ரேட்டில் சேர்ந்துக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்வர்டு மட்டும் ஓடக்கூடிய அந்த இயந்திரம் 40,000க்கு யாரெல்லாம் எடுத்திருந்தீங்களோ அவர்கள் 8,000 ரூபாய் கூடுதலாக செலுத்தினால் உங்களுக்கு 1 ஆண்டு காலம் வாரண்டி பீரியட் அப்படிங்கிறத இன்னொரு வருடம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 ஆண்டு காலம் வாரண்டி பீரியடாக கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் துணி உங்களுக்கு 53 ரூபாய்க்கு கொடுத்து நூல் திரும்ப 93 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம். நீங்கள் புதிய பைபேக் விலைக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதே மாதிரி ஸ்பீடு கண்ட்ரோல் மிஷின் யாரெல்லாம் 53,000க்கு வாங்கியிருந்தீங்களோ அவர்கள் கூடுதலாக 2,000 செலுத்தி இந்த புதிய பைபேக் ரேட்டில் இணைந்து கொள்ளலாம். ஒருவேளை கூடுதல் அமௌண்ட் செலுத்தவில்லை என்றால் நீங்கள் பழைய ரேட்டில் தான் பைபேக் கொடுக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கூடுதல் விலை செலுத்துபவர்கள் அனைவருமே 93 ரூபாய் பைபேக் ரேட்டுக்கு எலிஜிபிள் ஆகிவிடுவீர்கள். ஓகேங்களா? ஓகே, இது இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும். ஏற்கனவே பழைய ரேட்ல மிஷின் எடுத்தவங்களுக்கு இந்த அறிவிப்பு கொடுத்தாச்சு, புதுசா மிஷின் எடுக்க போறவங்களுக்கும் நம்ம அறிவிப்பு கொடுத்தாச்சு. கூடுதல் கட்டணம் பழைய கஸ்டமர் செலுத்தலை அப்படின்னா உங்களுக்கு 88 ரூபாய்க்கு தான் நான் உங்ககிட்ட இருந்து நான் பைபேக் எடுப்பேன். இதையும் தெளிவாக சொல்லிடுறேன். துணி 53 ரூபாய்க்கு அது வழக்கமாக கொடுத்துருவேன். இது ஒன்று. இந்த சாப்டர் முடிஞ்சு. அடுத்தது கையால் இன்னுமே நம்மகிட்ட நிறைய பேர் துணி வாங்கி நூலாக பிரித்து அனுப்பிட்டு இருக்கிறீங்க, பைபேக் அனுப்பிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த புதிய விலை பொருந்தாது. உங்களுக்கு 53 ரூபாய்க்கு துணி கொடுத்து 88 ரூபாய்க்கு தான் பைபேக் எடுத்துக்குவேன். ஓகேங்களா? கையால் பிரித்து பைபேக் அனுப்புறீங்கன்னா இதுதான் ரேட். இதுவும் முடிஞ்சுதா? அடுத்த கேள்வி, சார் நாங்கள் வெளியிலிருந்து துணி வாங்கி கையால் பிரித்து உங்களுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் என்ன ரேட்டுக்கு எடுத்துக்குவீங்க? 83 ரூபாய்க்கு நாங்கள் வருடம் முழுவதும் வாங்கி கொள்கிறோம். துணி நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துருங்க, அதை பற்றி ஐ டோன்ட் கேர்.
பட் நீங்கள் கையில் பிரித்து கொடுத்தீங்கன்னா 83 ரூபாய்க்கு எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம், நான் நூலை ரிசீவ் பண்ணிக்க தயார். நல்லா புரிஞ்சுக்குங்க. வெளியில் நீங்கள் துணி எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, கையில் பிரிக்கணும். 83 ரூபா ரேட்டுக்கு பைபேக் வாங்கிக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி வெளி நிறுவனங்களில் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, அவர்கள் வந்து நூலை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தீங்கனாலும் அந்த நூலையும் நம்மளுக்கு திரும்ப நமது நிறுவனம் வாங்கி கொள்கிறது. 83 ரூபாய்க்கு வாங்கி கொள்கிறது. சரிங்களா? இதெல்லாம் வந்து முன்னாடி 85 ரூபாய்ன்னு சொல்லியிருந்தோம், இப்போ 2 ரூபா குறைச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய கஸ்டமருக்கு ரேட் அதிகப்படுத்தும் போது பிற வாடிக்கையாளர்களுக்கு ரேட்டை கொஞ்சம் குறைச்சோம்னா தான் அந்த ரேட்டுங்கிறது எனக்கு ஆவரேஜ் ஆகி வரும் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? இது வந்து கிளியரா புரிஞ்சுக்குங்க. இருந்தாலும் வந்து வெளி கஸ்டமருக்கு நம்ம பெருசா ரேட்டை குறைக்கல, கிலோவுக்கு 2 ரூபா குறைச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். 85 ரூபாய்ன்னு முதல்ல சொல்லியிருந்தோம், இப்போ 83 ரூபா. இது தெளிவா புரிஞ்சுதுங்களா? இன்னொரு தடவை நல்லா தெளிவா சொல்ற கேட்டுக்குங்க. அதாவது வெளியில திருப்பூர்ல நீங்க துணி எடுத்திருக்கிறீங்க, கையால பிரிச்சிருக்கிறீங்க, நமது நிறுவனத்துக்கு நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா 83 ரூபாய்க்கு நான் பைபேக் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வெளி நிறுவனங்கள்ல வந்து திருப்பூர்லயோ கோயம்புத்தூர்லயோ நீங்க எங்க செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கியிருந்தாலும் அதுல பிரிச்ச நூலை திரும்பி வந்து எனக்கு நீங்க அனுப்புறீங்கன்னா 83 ரூபா ஒரு கிலோ அப்படின்னு பைபேக் வாங்கிக்கிறேன். நீங்க எங்கிட்ட மிஷின் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, என்கிட்ட துணி வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. 83 ரூபாய்க்கு நான் பைபேக் வாங்கிக்கிறேன், நான் வாங்க ரெடியா இருக்கிறேன். ஏன்னா செமி ஆட்டோமேட்டிக்ல பிரிச்சிங்கன்னா கையில பிரிச்ச மாதிரி தான் இருக்கும், எந்த வித்தியாசமும் வராது. அதனால நான் தாராளமாக வாங்கிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து துணி எந்த மாதிரி இருக்கணும், நூல் எந்த மாதிரி கலர் இருக்கணுங்கிறதெல்லாம் பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் ஜெர்சி துணியை எடுங்க, அதுதான் வந்து நூல் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு இருக்கிற நூல் எங்கிட்ட நூல் வாங்குற பையர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபைன் துணியோட நூலை தான் விரும்புகிறாங்க. இது ஒன்று. அடுத்தது வந்து கலர் நல்லா லைட் கலராக இருக்கணும். சரிங்களா? இந்த கருப்பு கருநீலம், பிளாக் நேவி ப்ளூ, இந்த 2 கலர் வரக்கூடாது. மீதி எந்த டார்க் கலர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டார்க் கிரீனு, ப்ரௌனு, கிரே கலர் இதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஓகே சொல்லிடுவாங்க. ஆனால் கருப்பு கருநீலம் இல்லாமல் பார்த்துக்கு. ஸோ இந்த கண்டிஷனில் நீங்கள் வந்து அனுப்புனீங்கன்னா 83 ரூபாய்க்கு வெளியிலிருந்து துணி வாங்கியோ அல்லது வெளியிலிருந்து இயந்திரம் வாங்கியோ நீங்கள் நூல் பிரித்து கொடுத்தீங்கன்னா இந்த ரேட்டில் நம்ம வாங்கிக்கிறோம். 83 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். அதே மாதிரி நம்ம கிட்ட இயந்திரம் வாங்கியிருக்கிறீங்க, வெளியில் நீங்கள் துணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் பைபேக் ரேட் இனி 83. இதை மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. சரிங்களா? நம்ம கிட்டேயே, அதாவது நமது நிறுவனத்திலேயே இயந்திரம் வாங்கணும், நமது நிறுவனத்திலேயே ரா மெட்டீரியலும் வாங்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு 93 ரூபா ரேட் அப்படிங்கிறது எலிஜிபிள் ஆகும். அது புது ரேட்ல இயந்திரம் வாங்குறவங்களுக்கு தான் எலிஜிபிள் ஆகும். இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நான் எல்லாமே 1 by 1 சொல்லிட்டு வரேன், கவனமாக கவனிங்க. சரிங்களா? எல்லாமே போட்டு குழப்பிக்காதீங்க. யார் யாருக்கு என்னென்ன மாதிரி ரேட் அப்படிங்கிறத தனித்தனியாக நான் பிரித்து சொல்லிட்டே வரேன், நல்லா கூர்ந்து கவனிச்சுக்குங்க. இதில் வந்து யாரும் குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா? நமது நிறுவனத்தில் இயந்திரம் வாங்கியிருந்தாலும் நீங்கள் வெளியில திருப்பூர்ல வந்து துணி எடுத்து நம்மளுக்கு பிரிச்சு அனுப்புறீங்க அப்படின்னா அதை 83 ரூபாய்க்கு தான் நம்ம ரிசீவ் பண்ணிக்குவோம். நம்ம நிறுவனத்தை பொறுத்த அளவுக்கு இயந்திரமும் துணியும் நம்ம கிட்டே வாங்கணும், அப்பதான் வந்து 93 ரூபா ரேட் எலிஜிபிள் ஆகும். ஒன்னா துணி இல்ல இயந்திரம் இல்ல ரெண்டுமே, இதுல ஏதாவது ஒன்று நீங்க வெளியில சோர்ஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு பைபேக் ரேட் 83 தான். ஓகேங்களா? இது எல்லாமே இப்போ 1 by 1 எல்லாருக்குமே என்ன ரேட் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, கிளியரா உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ February 1, 2026 நாளை முதல் இந்த ரேட் அமலுக்கு வரப்போகிறது. ஸோ இனி வந்து அதிகமான ரேட் கொடுத்து இயந்திரம் வாங்குறோம், நம்மளுக்கு லாபம் கம்மியா இருக்குன்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு கிலோவுக்கு 40 ரூபா ப்ராஃபிட் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப நல்ல லாபம். திருப்பூர்ல நீங்க போய் நேரடியா துணி வாங்கி நூலை பிரிச்சு நீங்க வியாபாரம் பண்ணீங்கனாலும் இந்த அளவுக்கு உங்களுக்கு லாபங்கிறது கிடைக்காது. அதுவும் ஹோல்சேல்ல இவ்வளவு லாபம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. புரிஞ்சுதுங்களா? ரீட்டைல்ல 40 ரூபா கிலோவுக்கு 50 ரூபா லாபம் கிடைக்கிறதுங்கிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயம். ஆனா ஹோல்சேல்லே உங்களுக்கு நான் கிலோவுக்கு 40 ரூபா ப்ராஃபிட் கொடுக்குறேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால இந்த ஒரு பொன்னான வாய்ப்பை வந்து நமது வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களும் தொழில் பண்ணணும்னு நினைக்கிற தொழில் முனைவோர்களும் ஏற்கனவே நம்ம நிறுவனத்தில் இயந்திரம் வாங்கி இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகளும் இனிமேல் இயந்திரம் வாங்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருமே வந்து இதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் தொழிலிலும் வாழ்விலும் நீங்கள் மேன்மேலும் உயர வேண்டும் என்று வாழ்த்து கூறி முருகனின் ஆசிகளும் அருளும் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நாளை தைப்பூசம், எல்லாரும்
கட்டாயம் முருகன் கோயிலுக்கு போங்க, முருகனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். முருகனுடைய அருளோடும் எனது நிறுவனம் மற்றும் எனது துணையோடும் தொழிலும் வாழ்விலும் நீங்கள் அனைவரும் மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள்.